ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பேக் டு மை சேனல். வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. நான் தான் உங்கள் மகா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கிராமத்து ஸ்டைலில் எப்படி சிம்பிளாக சூப்பராக பண்ணலாம் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் சொரக்காய் எடுத்துருக்கீங்க, ஒரு கப் வந்துட்டு பாசிப்பருப்பு, அப்புறம் வந்துட்டு இது மசாலுக்கு வந்துட்டு ஒரு சில் தேங்காய், அப்புறம் 3 பச்சை மிளகா, அப்புறம் சீரகம், இவ்வளோதாங்க. அப்புறம் தாளிப்புக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம், கடுகு, அப்புறம் கடலெண்ணெய், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாங்க. நான் வந்து ஒரு பாசிப்பருப்பை வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. அதையும் சொரக்காயும் வந்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான வந்துட்டு மசால் வந்து நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கைப்பிடி நிறையா தேங்காய், 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகங்க, அப்புறம் வந்துட்டு ஒரு 2 சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக வேணாம், கொஞ்சம் அரைச்சிருக்க மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் நம்ம சொரக்காயும் பாசிப்பருப்பையும் வந்துட்டு இந்த மாதிரி விசில் விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பருப்பும் அந்த நம்ம போட்ட சொரக்காயும் நல்லா பூவாக வெந்திருக்கணுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு நம்ம என்ன காய் கொடுக்குறோன்னு தெரியாது. சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுக்குறப்ப அவங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சாப்பிட்டுப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம கடாயில் வந்துட்டு கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால நான் கொஞ்சம் வந்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கூட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், நான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் நான் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த நீங்கள் வந்துட்டு கருவேப்பிலை போடுறப்பே வந்து 2 பட்டை வத்தல் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் பட்டை வத்தல் சேர்த்துக்கிட்டேன். ஏன் பட்டை வத்தல் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா காரத்துக்கு தாங்க. ஏன்னா நம்ம வந்து 3 பச்சை மிளகாய் மட்டும்தான் வச்சு அரைச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமே பட்டை வத்தல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பட்டை வத்தல், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம விசில் விட்டு வச்சுருக்க அந்த காயையும் பருப்பையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடி பிடிக்கும். உங்களுக்கு வந்து கூட்டு கொஞ்சம் தண்ணியே வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து நான் கெட்டியமாக தான் வேணும், அதனால் நான் தண்ணி சேர்க்கலைங்க. இப்போ வந்து இது கூட உப்பு பார்த்துக்கோங்க. நான் வந்து உப்பு வந்துட்டு இதில் போடலைங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் காய் வேக வைக்கிறப்பே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ உப்பு போட்டுட்டேங்க. நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு நல்லா சுருள வதக்கி விட்டிங்கன்னா, பச்சை வாடை போனதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பாட்டில் இந்த கூட்டை போட்டு நெய்யை ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.